Sitting monster. I am touching one fix. Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க கனி, நான் தான் உங்க சக்தி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆஃப் பாயில் சேலஞ்ச். இது வந்து எல்லாரும் நிறைய தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து 100 அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து பாப்பா ஃபீட் பண்ணிட்டு வேற இருக்கேன்ல, 100 சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் 10-20 சாப்பிடுவாங்க. நம்ம வந்து 10 போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆளுக்கு 10 போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வயிற்ற கலக்கி விட்டு போய் பாத்ரூம்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துக்கிட்டா என்ன ஆகிறது கதை. டெய்லி வந்து ஆனா டெய்லி ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டுருவோம். 1க்கு மேல சாப்பிட மாட்டோம். 2 சாப்பிட்டோம்னாலே அதே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால 5 போதும் அப்படின்னு சொல்லி 5 சுட்டு வச்சிருக்கோம். 5 சுட்டு வச்சிருக்காங்க. சாரி, ஆஃப் ஆயில் 5 சுட்டு வச்சிருக்காங்க. இதே போன தடவை என்ன தோசையை வந்து சமைச்சாங்க. அதனால வந்து இந்த தடவை வந்து 5 ஆஃப் ஆயில் சுட்டு வச்சிருக்காங்க. சாப்பிட போறோம் நாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டையை உடைக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கு. அது ஊத்துறது கூட நம்ம உடையாம ஊத்திடலாம். அப்படி அதை உடைக்கிறது தான் டாஸ்க். அப்படியே கொஞ்சம் உப்பை தூவி விட்டு நானும் குக்கிங் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். கருமத்தை போடு. இப்ப பாக்குறதுக்கு சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஒரு 2 உள்ள போகணும், அப்புறம் தான் தெரியும். கனி வந்து கொஞ்சம் முட்டை வெறியை, அதனால வந்து அவ சாப்பிடுவானா இல்ல அவளை விட நான் கொஞ்சம் சாப்பாடுல காஸ்ட், அதனால நான் ஜெயிப்பேனா அவ ஜெயிப்பாளான்னு தெரியல. இத சாப்பிட்டுட்டு கனி எப்படி ஒரு 3 மணி நேரத்துக்கு பாத்ரூம்ல தான் இருப்பான். என்னால சரி உனக்கு நீ ஊத்து, நான் ஊத்த மாட்டேன். வேணாம், வீடியோ ஆன் எப்படி நானே ஊத்தணுமா? என்னோட விளாக்குக்கு நானே ஊத்து. இப்ப வீடியோ எடுக்கிறது கூட எடுக்கட்டுமா அப்படின்னு இப்படி நின்னாங்க. போய் எடுத்துட்டு வாடி செல்ல அப்படின்னு. நான் ஆக்சுவலா இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விளாக் இருக்கு. அவங்க இதுல என்ன பண்றாங்களோ அதுல அப்படியே நான் ரிவெஞ்ச் இருக்கு. இது என்ன அப்படின்னா அவளுக்கு 5 ஆஃப் ஆயில், எனக்கு 5 ஆஃப் ஆயில். ஆம்லேட் எல்லாம் போட்டா அது வந்து கொஞ்சம் திகட்டாது. ஆஃப் ஆயில் போட்டாதான் 2க்கு மேல எங்களுக்கு திகட்டிடும். இத வந்து ஃபர்ஸ்ட் யார் 5ஐயுமே சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ, தண்ணி குடிக்காம 5ஐயும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சுக்கலாம். சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர். தோத்தவங்களுக்கு ஜெயிச்சவங்க வந்து டேர் கொடுக்கணும். முன்னாடியே இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அப்பயே நான் டேர் யோசிச்சு வச்சிட்டேன், ஏன்னா நான் தான் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை என்ன ஆகுது எனக்கு தெரியும். நான் இந்த இதுல ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு இந்த கேம் சொன்ன போதே எனக்கு தெரியும் நான் இதுல ஜெயிக்க மாட்டேன்னு. வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எங்க அக்காவுக்கு ஒண்ணு பிடிக்கும். இந்த ஒரு பொண்ணு வாயில கருமம். முட்டை அந்த வாடகைக்கு வேற ஒரு மாதிரி பண்ணு. இந்த புள்ள வேற இதோட ஞாபகப்படுத்திட்டு. அதனால வந்து சரி வாங்க என்னதான் ஆகுதுன்னு வீடியோக்குள்ள போவோம், பாப்போம். கேம் ஸ்டார்ட் நவ். அடிச்சிருவாங்க. எங்க அக்காவுக்கு சிரிப்பு விட்டு விட்டாச்சுன்னா எங்க அக்கா சரியான திண்ணி மூட்டை முடிச்சிருச்சு. அது சொன்ன மாதிரியே மூக்குல இருந்து ஆப்பாயில் இருந்துச்சு. ஏதோ ஒளிவிக்குள்ள போய் கடல் வச்சிருந்தது. தண்ணி கூட நான் தான் சொன்னல இது தோத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சரியான திண்ணி மூட்டை இது. ஐயோ சாமி, இது விட்டாலும் ஜெயிக்க முடியாது. இப்ப திங்கிறதுக்கெல்லாம் வஞ்சகம் பார்க்கக்கூடாது. அது இப்படி திம்மான்னு தெரியாது. அதையும் சாப்பிடுவேன். இன்னொன்னு என்னன்னா வச்சிருக்க ரெண்டையுமா அதையும் சாப்பிடுவேன். இப்ப இல்ல, நைட்டு தோசைக்கு
எனக்கு வந்து தெரியும் அந்த தங்கச்சி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து இம்பிட்டு கோணு பாய். எங்க அம்மா சாப்பாடு ஊட்டும் போதே வந்து இவ்வளவு அழுதுனாங்கன்னா 4 பருக்கு ஊட்டுற மாதிரி தான் ஊட்டுங்க, எனக்கு சோறே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த பிள்ளை அப்படி சாணியை இப்படி அந்த உருட்டி அந்த வாடகை ஊட்டுற மாதிரி ஊட்டுறாங்க. அது அப்படியே உள்ள போயிடும். அந்த மாதிரி சாப்பிடுவா. 5 ஆப்பாயில் ஒன்னா போட்டுருந்தாலும் சாப்பிட்டுருப்பான். என் பிள்ளைங்க கை தட்டிட்டு இருக்கா நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி. ஐயோ அவ்வளவுதான். இந்த கேம்ல வந்து நான் தான் ஜெயிப்பேன்னு தெரியும். அதனால வந்து இன்னும் எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. நம்ம டைரக்டா டேருக்குள்ள போயிடலாம். 1 மணி நேரத்துக்கு வந்து எங்க அக்கா இங்கிலீஷ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செய்யணும். 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இப்ப வந்து சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னா நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அந்த சாப்பாடை போய் எடுத்துட்டு வரணும். இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. பேசணும் டேர் கிடையாது. டேர் கொடு. இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாங்க. அப்போ வந்து உனக்கு எனக்கு சண்டையா போயிடும். டேர்னா டேர் தான். இங்கிலீஷ் பேச தெரியாது. டேர் பண்ணணும். டேர் புரியுதா? டேர். எங்க அக்கா இங்கிலீஷ்லயே பேசுவா. காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, வேலை பாக்குறவங்க இங்கிலீஷ் தெரியலன்னா எங்க அக்காவை பார்த்து கத்துக்காங்க. வாங்க டேருக்குள்ள. கனி நைட்டு சாப்பிட என்ன? இங்கிலீஷ்லயே சொல்லணும். நைட்டு சாப்பிடனா தமிழ், இங்கிலீஷ். నైట్ సాపడ ఎన్న ఇంగ్లీష్లో చెప్పు. ఏదో ஒன்னு சொல்லுடி. டுடே நைட் டின்னர். டுடே நைட் டின்னர் தனித்தனியா பேசுவீங்களா உங்க ஊர்ல இங்கிலீஷ்? டுடே நைட் டின்னர் தோசை. தோசை 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 தோசை. ஓ தோசானா இங்கிலீஷ், தோசைனா தமிழ். டுடே நைட் டின்னர் தோசா. தோசா தோசா. ஓ இங்கிலீஷ் கிண்ணியில இருந்து நான் ஃபேன் அண்ணா அடிமை. கை கொடு கை கொடு. கனி எனக்கு தெரிஞ்சது அரங்குற இங்கிலீஷ், அதை விட மோசமா பேசுறீங்க. போடாதடி சத்தி. ஆக்சுவலா வந்து இன்னையில இருந்து இன்னைக்கு நைட்ல இருந்தே ஒர்க் ஸ்டார்ட். என்னன்னா கேட்ல வந்து இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கப்படும் போர்டு வைக்க போறேன். கனி வந்து நெக்ஸ்ட் அவ vlog எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். கனி என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ கால். கனி இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன சொல்றது? இப்ப நான் என்ன வந்து சொல்றது? என்னது? கிளாரிட்டி. ஐ அம் ரெடி டு மை வீடியோ. புரியல. ஐ அம் ரெடி டு மை வீடியோ. டு மை வீடியோ. வீடியோ. மை vlog. மை vlog. ஐ அம் ரெடி டு மை vlog. vlog. ஓகே ஓகே கனி தேங்க்ஸ். தேங்க் யூ. கனி வாட் ஆர் யூ டூயிங்? அவனா செல்ல தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா மை டே கனி. வாட் ஆர் யூ டூயிங்? ஐ அம் ரெடி டு ஈட். அது கோப்ரோடே. கரெக்ட்டா? கரெக்ட். ஐ அம் ரெடி டு ஈட். கரெக்ட் தான் நினைக்கிறேன். ரெடி டு ஈட் தோசை. ரெடி டு ஈட் தோசா. தோசை. ஓகே. நான் நைட் முட்டை வேணாம். முட்டை ஆல்ரெடி உள்ள போயிடுச்சுல, அத வந்து செரிமானப்படுத்தாம அப்படியே சைடுல வச்சுக்கோ. ஒரு தோசை போட கொஞ்சம் முட்டை எடுத்துக்கோ. இல்ல எனக்கு சைடிஷ் மாதிரி பேரு ஒரே தோசை மட்டும் சாப்பிடு. ஏண்டி இப்பதானடி சாப்பிட்ட, மறுபடியும் என்னடி தேடிக்கிட்டு இருக்க? என்ன இங்கிலீஷ்ல சொல்றியா? சரி 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 சொல்லு சொல்லு. வேணாமா? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பண்ற? என்னது அதுக்கு பேர் என்ன? கப் கேக்குன்னு சொல்லாத. திஸ் இஸ் வண்டர் கேக். சரி வண்டர் கேக். டே சாமி. நெக்ஸ்ட் ஈட்டிங் ஃபார் வண்டர் கேக். நெக்ஸ்ட் ஈட்டிங் ஃபார் வண்டர் கேக். வண்டர் கேக். ஐ அம் சர்ச்சிங் ஃபார் ஸ்வீட்ஸ். கனி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். உன் vlog சாரி உன் vlogன்ற பாரு. இங்கிலீஷ்க்கு நான் அடிமடி. கை கொடுத்துருடி. ஐ லைக் யூ மென்டோஸ். கனி என்ன கனி? ஐ அம் லைக்கிங் ஃபார் மென்டோஸ். ஐ அம் லைக்கிங் ஃபார் மென்டோஸ். ஐ அம் ஈட்டிங் ஃபார் மென்டோஸ். நான் வந்து இன்னையில இருந்து கனியோட இங்கிலீஷ்க்கு ஃபேன்.
நீ யார் யாரெல்லாம் ஃபேன் இருக்கீங்களோ கனியோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து மெசேஜ் போடுங்க. நான் அக்செப்ட் பண்றேன். அது இங்கிலீஷ்ல சொல்லு. நான் அக்செப்ட் பண்றேன் சொல்லு. தெரியாது. யூ அக்செப்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லாம நீ விட மாட்டேன். அக்செப்ட் ஃபார் மெசேஜ். சூப்பர் கனி சூப்பர். நீ மறுபடியும் சொல்றேன் என்னோட இங்கிலீஷ்க்கு நீ அடிப்ப பாப்பா. இதுல எல்லாம் என்ன ஹைலைட் அப்படின்னா கனி வந்து 3 வருஷம் பிஏ இங்கிலீஷ் படிச்சாங்க. அது எதுக்கு சொல்ற? 3 வருஷம் பிஏ இங்கிலீஷ்லாம் படிக்கல. நான் கிரவுண்ட்ல தான் இருப்பேன். பிஏ இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ். கனி இங்கிலீஷ்க்கு நான் அடிமை. ஏய் போயிட்டா உடனே. கனி இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? சிட்டிங் ஃபார் பீன்பேக். என்னது? I am sitting for beanbag. Beanbag. Sitting for beanbag. 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 ஓ பின்னாடி யார் இருக்கா? This is my daughter Magilni. அவ்வளவுதான். இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். இது வந்து எனக்கு சரியானமா ஃபன்னா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. கனியை வந்து வச்சு செஞ்சாச்சு. கனி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிரு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Please end card the video. எப்படி சிரிப்பாங்க தெரியுமா அந்த வீடியோ பார்க்கறவங்க? சாரினே. ப்ளீஸ் எண்ட் கார்ட் தி வீடியோ. எண்ட் கார்ட் தி வீடியோ. தயவு செஞ்சு இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் லெக்சரர் எல்லாருமே எங்களை மனசார மன்னிச்சிருங்க. முக்கியமா வந்து அதாவது இது கிண்டல் பண்றதுக்காக இல்ல, வரல எங்களுக்கு அவ்வளவுதான். முக்கியமா வந்து இந்த வீடியோ வந்து அம்மா பார்த்தாங்கன்னா என்னை வந்து கழுவி ஊத்துவாங்க. ஏன்னா அவங்க வந்து டீச்சர். அம்மா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. ஏன்னா இன்னொன்னு எங்க காலேஜ் மேம் எல்லாம் பார்த்தா என்ன சொல்ல போறாங்க? எங்க பிடி மேம்லாம் பார்த்தா என்னை கேவலமா பேசுவாங்க. போச்சு சத்தி, உண்மையாவே நீ என்னை கேவலம் தான் படுத்திக்க. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கனி இங்கிலீஷ்க்கு நான் அடிமை. அந்த மாதிரி நீங்க எல்லாம் யார் அடிமையானீங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போடுங்க இன்ஸ்டாகிராம்ல. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறவங்க இனிமேல் உன்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நல்லவேளை அத கரெக்ட்டா அப்படிலாம் பண்ண. அப்பள சரி, நம்ம ஃபேமிலிக்காக ஏதோ ஒரு தத்துவம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன்னா நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நீ இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டேனா உனக்கு நல்லது. இல்லனா இனிமேல் நீ vlog போட்டா நான் வரவே மாட்டேன். வீடியோ முடிச்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி மகளினி கனிமொழி பாபு. பை.